பாரதி தமிழ்ச்சங்கத்தின் மற்றும் ஒரு புதிய முயற்சியான உரையாடலாம் வாங்க என்னும் நிகழ்ச்சியை நடத்த நெறியாளராக பூர்வாவின் பாரதி விக்கிபீடியா. அப்படின்னா பாரதியை பற்றி எதை நீங்கள் சொன்னீங்கன்னாலும் அதை பற்றி நிறைய கருத்துக்கள் அவர்கிட்ட ரொம்ப செழுமையாக இருக்குது. அவங்கள வரவேற்கிறோம். அவர் தொழில்முறையில் ஒரு பொறியாளர், ஒரு சிறந்த தமிழ் ஆர்வலர், வெளிநாடுகளில் தமிழ் முழக்கம் ஒலிக்கச் செய்தவர், சிறந்த வாசிப்பாளர், புலனக்குழுவில் அனைவருக்கும் கதை ஆர்வத்தை புனரமைத்தவர். எல்லாரும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமது தமிழ் இலக்கண பயிற்சியாளர் திரு சண்முக சுந்தரம் ஐயா அவர்களை வரவேற்கிறோம். இந்த இனிய மாலையில் வந்திருக்கும் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளும் பாரதியை பற்றி தான். ஏன்னா அவரது பிறந்தநாள் 2 நாட்கள் முன்னே வந்ததனால் பாரதியை உங்களுக்கு கவிஞர் என்ற முறையில் அறிமுகம் செய்ய தேவையில்லை. ஆனாலும் அவர் தமிழ் சமுதாயத்தில் கொண்டு ஓகே இந்த டிஸ்டன்ஸ் வர இருக்கும். ஓகே 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 தமிழ் சமுதாயத்தில் சரியா இருக்கா? ஓகே இல்லை இது பரவாயில்ல. தமிழ் சமுதாயத்தில் கொண்டு வந்த மாற்றங்களை தெரிந்து கொள்ள மூவரை பற்றி பேசலாம் என்று நினைக்கிறேன். ஒரு 2 நிமிடங்கள் பேசிவிட்டு நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். முதலில் பாரதிதாசன் திராவிட இயக்கத்தின் முன்னோடிகள் ஒருவர். ஆனாலும் பாரதியை மிகுந்த நேசித்ததனால் தனது பெயரை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டவர். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாரதியை போற்றி பாடியவர். கடைசி வரை பாரதி தனது ஆசான் என்பதை திரும்ப திரும்ப சொன்னவர். அவருக்கு எதிரான கருத்துருவக்கம் கொண்ட ஜீவானந்தம் 2வது நபர். பொது உடைமை இயக்க போராளி, நாத்திகர், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர். ஆனாலும் பாரதியின் பாடல்களை மேடைதோறும் முழங்கியவர். அவர் மேடை பேச்சில் பாரதியின் பாட்டு இல்லாமல் இருந்ததில்லை என்ற அளவுக்கு கொண்டு சென்றவர். 3வது ஜெயகாந்தன், ஆன்மீகத்துக்கும் பொது உடைமைக்கும் பாலம் அமைக்க முயன்றவர். தனது கருத்துக்களை மிக உறக்கச் சொன்னவர். அவர் சொன்னார், பாரதியிலிருந்து தான் தமிழ் நவீன இலக்கியம் ஆரம்பிக்கிறது என்ற அளவில் சொன்னவர். திரும்ப திரும்ப பாரதி தனது ஆசான் என்பதை மேடதோறும் முழங்கியவர். இந்த மூன்று வெவ்வேறு கருத்துருவாக்கங்களை கொண்டவர்களை இணைக்கும் பாலமாக பாரதி ஏன் விளங்கினார் என்பதை இன்று நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது 3 குழுக்கள் வந்துள்ளன. இந்த 3 குழுக்களிடம் நாம் கேள்விகள் கேட்போம். அவர்கள் சொல்லும் பதில்கள் மூலம் பாரதியை பற்றி நமக்கு ஒரு முழுமையான சித்திரம் கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஓகே, நன்றி. ஆரம்பிக்கும் முன்பு 3-4 விதிகளை சொல்லிவிடுகிறேன். முதல் விதி, ஒருவர் பேசும்போது மற்றவர் பேசக்கூடாது. அவங்க தங்குதடையின்றி பேச இது உதவும். 2வது விதி, இது நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு மட்டுமில்லை, தமிழ்ச்சங்கத்துக்கு பொதுவான விதி, அரசியல் ஆன்மீகம் கலக்க வேண்டாம் என்று மிகுந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். 3வது விதி, முடிந்தவரை தமிழில் பேசுங்கள். அது பேச்சு தமிழாக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு செந்தமிழ் வந்தால் செந்தமிழும் பேசுங்கள். அப்படி இல்லை, எனக்கு கொஞ்சம் ஆங்கிலம் வரும், கலந்து வரும் என்றால் பரவாயில்லை, எப்படி முடியுமோ அப்படி பேசுங்கள். இயல்பாக பேச வேண்டும் என்பதே முக்கியம். இதைவிட முக்கியமான ஒரு விதி உண்டு. ஒவ்வொருவருக்கும் கேள்விக்கு பதிலளிக்க 1 மணித்துளி தான் நேரம் உண்டு. அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் அதிக நேரம் எடுத்துக்கொண்டால் அடுத்து ஒருவர் பேச முடியாது, பேச நேரம் குறைந்துவிடும் என்பதனால் இதை சொல்லுகிறேன். இதை தவிர பார்வையாளர்களுக்கு முக்கியமான ஒரு வேண்டுகோள், உங்களது வாயையும் கைபேசியும் கொஞ்ச நேரம் ஓய்வு கொடுத்து விட்டு இதை கவனிக்க வேண்டும் என்று மிகுந்த பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இனி நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நன்றி. முதல் குழு மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அக்னி குஞ்சுகளை வருக, அருமையான கருத்துக்கள் தருக என்று இந்த குழுவை மேடைக்கு அழைக்கிறேன். நீங்கள் உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து கொள்ளுங்களேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மலர்விழி. எங்களுடைய சொந்த நிறுவனத்தில் HR டிபார்ட்மெண்ட்டின் இயக்குநராக பணியாற்றுகிறேன். இது தன்னம்பிக்கைக்காக செய்யும் பணி, மன நிறைவுக்காக நமது தமிழ்ச்சங்க பணி. நன்றி. நான் லக்ஷித்தில் 5ஆம் வகுப்பு பிரிவில் ஷான் அகாடமி பள்ளிக்கடனையில் படிக்கிறேன். ஆங்கில மீடியம், தமிழ் பாடமும் உண்டு. தமிழ் 2ஆம் மொழியாக படிக்கிறேன். தமிழ் பாடம் உண்டு. தமிழ் விருப்பம் உண்டா? நீங்கள் இங்கே வந்திருப்பதிலிருந்து தெரிகிறது. மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் கிருத்திகா. நான் IT நிறுவனத்தில் ஸ்க்ரம் மாஸ்டராக வேலை செய்கிறேன். ஆனால் நிறைய பேருக்கு அது காதில் ட்ரம் மாஸ்டர்னு விழுறதால அதுக்கு சிமிலராக ப்ராஜெக்ட் மேனேஜராக வேலை செய்கிறேன்றதை சொல்லிக்கிறேன். வணக்கம். என் பெயர் திருவிக்ரம். நான் 6ஆம் வகுப்பு பிரிவில் DAV பள்ளிக்கரணை படிக்கிறேன். ஆங்கில மீடியம். எனக்கு தமிழ் மொழி என்றால் மிகவும் பிடித்த ஒரு மொழி ஆகும். நன்றி. நான் கேள்வி கேட்க முன்பே பதில் சொல்லிவிட்டாய், மிக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தேவி அருண். நான் 24 மணி நேரமும்
எனதாக்கி கொள்ள வேண்டும் என்று பேராசை கொள்ளும் சாதாரண ஒரு இல்லத்தரசி. மிக நல்ல அறிமுகத்துக்கு பிறகு நிகழ்ச்சி சொல்வோம். பாரதி, முதல் கேள்வி உங்களுக்கு. பாரதி என்றவுடன் அவர் கவிதைகள் தான் பொதுவாக நினைவுக்கு வரும். ஆனால் எனக்கு அவரது மீசையும் முண்டாசும் தான் நினைவு வரும். காரணம் என்னவென்றால், அவர் அந்த காலத்தில் மீசை வைக்கக்கூடாது என்று இருந்த நிலைமையில் மீசை வைத்து கொண்டவர். கணவன் முன்னால் நடக்க மனைவி ஒரு 10 அடி தன் பின்னால் தலைகுனிந்து நடக்க வேண்டும் என்ற காலத்தில் மனைவி செல்லம்மாவின் தோளில் கை போட்டு கடையும் தெருக்களில் நடந்தவர். அப்படிப்பட்ட ஒரு புரட்சி செய்தவர். அவர் உடையில், நடையில், அவர் வாழ்க்கையில், அவரது கவிதையில் எல்லாவற்றிலும் புரட்சி செய்தவர். அதுபோல பாரதி என்றவுடன் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது என்பதை நீங்கள் சொல்லுங்களேன். புவியின் நேசன் பாரதி. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினையே அழித்திடுவோம்னு பாடுறார். பாடும் பொழுது பக்கத்தில் சொந்த மகள் பட்டினியால் வாடி கிடக்க எங்கோ விஜய் தீவில் கஷ்டப்படுற மக்களை நினச்சி பாடினாராம். இந்த பொதுநலமும் நேசமும் தான் பாரதி. அடுத்து புதுமை என்றாலே பாரதி. மை கொண்டு புதுமை செய்த புது மை கவிஞன் பாரதி. மீசை வைத்து புதுமை, உடையில் புதுமை, நடையில் புதுமை, பண்டிதர் தமிழை பாமரருக்கு கொண்டு சேர்த்து புதுமை, செல்லம்மாள் தோளில் கை போட்டு புதுமை, பத்திரிகை துறையில் பெண்களுக்காக சக்கரவர்த்தின்னு தனி நாளிதழை கொண்டு வந்தார். கேளிக்கை சித்திரம் கார்ட்டூனை முதல்ல கொண்டு வந்து புதுமை படைத்தார். திருப்பள்ளி எழுச்சி கடவுளுக்கு பாடும் பொழுது பாரத மாதாவிற்கு பாடி புதுமை படைத்தார். தாய் நாடுன்னு அன்பா சொல்லும்போது தந்தையர் நாடு என்று உறக்கச் சொல்லி புதுமை படைத்தார். புதியன விரும்பி புதுமை செய்பவன் பாரதி. புதுமை என்ற கருத்தையை திரும்ப திரும்ப சொல்லி பாரதி ஒரு புதுமை கவிஞன் என்பதை ஒரு புதுமை பெண்ணால் நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். மிக அருமை, நன்றி. பாரதின்னு சொன்னா என் நினைவுக்கு வருவது முண்டாசும் முறுக்கு மீசையும் நெற்றி திலகமும் தாங்க. நீயும் என் கட்சி தான் போலிருக்கிறது. பாரதி புகைப்படம் கூட வேண்டாம், முண்டாசு காமிச்சு யாருன்னு கேட்டா பாரதி யாருன்னு சின்ன குழந்தை கூட சொல்லும். இதுதாங்க அவர் முதல் அடையாளம். முண்டாசு இல்லாத சுதந்திர தின விழா பார்த்துருக்கீங்களா ஐயா நீங்க? இல்லை. நானும் பார்த்ததில்லை. முண்டாசு கவிஞராக என் மனசுல எப்படி ஒட்டினார்னு தெரியுமா? முதல்ல எங்க அம்மா எங்க அண்ணனுக்கு முண்டாசு கட்டி பாரதியாரா பேச வச்சாங்க. அடுத்து எனக்கு மீசை வரைஞ்சு பாரதியாரா பாட வச்சாங்க. ஒரு படி மேலே போய் அவங்களே பாரதியாரா நடிச்சாங்க. எங்க அப்பா கிட்டேயும் முயற்சி செஞ்சாங்க, ஆனா சிங்கம் சிக்கலை. மொழியின் மகுடம்ங்க அவரோட மீசை, மொழியின் மகுடம்ங்க அவரோட முண்டாசு, வீரத்தின் கூர்மை அவரோட வீசை. நன்றி. மிக அருமையாக நகைச்சுவுடன் சொன்னீர்கள். எனக்கு ஒரு கேள்வி. அப்பா சிங்கம் என்றால் நீங்களாம் சிங்கக்குட்டி இல்லையா? நாங்கள் சிங்க குருளைகள். அருமையான தமிழ் சிங்க குருளை தான் சரி என்று சொல்ல வந்தீர்கள். மிக நன்று, மிக நன்றி. நீங்கள் சொல்லுங்கள். பாரதின்னு பேரை சொன்னாலே சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு நமக்குள்ளலாம் ஒரு உத்வேகமான சக்தி உள்ளூர பாயறதை நம்ம எல்லாராலையும் உணர முடியும். ஆனால் அதையும் தாண்டி நான் அவரை ஒரு பெரிய ரசனக்காரனாக பார்க்குறேன். காணி நிலம் வேண்டும், அதாவது 10-12 தென்னை மரங்களுக்கு நடுவே ஒரு அழகான வீடு அப்படின்னு கற்பனை கலந்த அவர் ரசனையாகட்டும். வீணையடி நீ எனக்கு, மேவும் விரல் நான் உனக்கு அப்படின்னு காதலில் உருகிறதா இருந்தாலும் சரி, வானகமே இளவையிலே மரச்செறிவேன்னு இயற்கையை வர்ணிக்கிறதுலையும் சரி, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமேன்னு கொஞ்சுவதாகவும் சரி, காக்கை சிறைகளிலே நந்தலாலான்னு பார்க்குற எல்லாத்துலேயும் நந்தலாலாவை காணும் அவரோட ரசனையிலும் சரி, அவரோட மொழியிலே சொல்லணும்னா உள்ளத்தொளிரும் விளக்கே சக்தி. ஆம், நாம் எண்ணங்கள் அழகானால் உலகே அழகாகும். பாரதியின் கவிதை அழகும் எளிமையுமே என் உள்ளம் கவர்ந்தவைதான். மிக அருமையான வரிகளை கூறி பாரதியை பற்றி ஒரு நல்ல அறிமுகமாக கொடுத்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நம் மனதில் தோன்றும் ஒரு பெருமை மிக்கும் பெயர் மகாகவி பாரதியார். அவர் ஒரு கவிஞர் மட்டும் இல்லாமல் பயமில்லாத வீரனாகவும் சுதந்திர போராட்ட வீரனாகவும் இருந்தார். அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே, இந்த ஒரு வரி நம்ம எதையும் எதிர்கொள்ள தைரியம் தருது. நாட்டிற்கான சுதந்திரம் அவருக்கு உயிரிட மேலானது. ஆங்கிலேயர்கள் இருந்த காலத்தில் யாருக்கும் பயப்படாமல் நம் நாட்டை நாமே ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொன்னார் பாரதியார். பாரதியார் கனவு கண்ட இந்தியா பயமில்லாத மக்கள், சமத்துவமான சமூகம், பெண்கள் முன்னேற்றும் நாடு, எல்லோருக்கும் கல்வியும் சுதந்திரமும். அதுபோல் நாமும் யாருக்கும் பயப்படாமல் நல்ல வார்த்தைகளை பேசி நல்ல செயல்களை செய்து நம் நாட்டை முன்னேற்ற வேண்டும். முடிவில் நான் சொல்ல விரும்புவது, பாரதியார் போலே
நாமும் பயப்படாமல் நம்பிக்கையோடு வாரோம். அதுவே உண்மையான சுதந்திரமாகும். நன்றி. மிக அருமை. இந்த சிறு வயதிலேயே அச்சமில்லை என்ற பாட்டை பாடி அழகிய தமிழ் பேசியவனுக்கு நன்றிகள்ப்பா. அடுத்தது நீங்கள். பாரதி என்றால் நினைவுக்கு வருவது பற்று. பற்றை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. அதாவது பற்றே இல்லாதவனை பற்றி கொள்ளுங்கள், அவர்கள் தங்களோட வாழ்வில் உங்களுக்கு துணையாக இருப்பார்கள்னு. ஆனால் இந்த பற்றுதல் அப்படிங்கிற ஒரு புரிந்துணர்வு பாரதியாரால் வேறு ஒரு விதமான கண்ணோட்டமாக நாம் பார்க்கலாம். பாரதியாருக்கு என்னெல்லாம் பற்று இருக்கு? தேசப்பற்று, நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, தாய்மொழியாம் நம் தமிழ் மீது உள்ள பற்று, இயற்கை பற்று, நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம் அப்படிங்கிற பற்று, காணி நிலப்பற்று, கண்ணன் பற்று, கண்ணம்மா பற்று, கவிதை பற்று, இசை பற்றுன்னு பற்றுகள் ஏராளம் தாராளம். அவர் இந்த மாதிரி ஒரு கவிதையில் சொல்கிறாரு, விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன், நசையுறும் மனம் கேட்டேன், நித்தம் நவமணி சுடர் தரும் உயிர் கேட்டேன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு ஏன் வேணும்னு கேட்குறாரு தெரியுங்களா? வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே அப்படின்னு தன்னலமற்ற ஒரு பற்றினை பற்றி அவர் சொல்கிறார். ஆக பற்றுக பாரதியாரின் பற்றினை என்று சொல்கிறேன். மிக அருமை. திருவள்ளுவர் 5 பற்று தான் சொன்னார். நீங்கள் கிட்டத்தட்ட 50 பற்றுகள் பாரதியாரை பற்றி சொல்லி மிக அருமையாக பாரதியின் பற்றினை பற்றோடு சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. அடுத்த கேள்விக்கு செல்லலாமா? பாரதி தமிழுக்கு கிடைத்த வரம் என்பதில் கொஞ்சம் கூட நமக்கு ஐயம் இல்லை. ஆனால் ஒரு வகையில் பாரதி மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர். 11 வயதிலேயே சுப்பிரமணியன் பெயரோடு பாரதி என்ற பட்டத்தையும் சேர்த்து அவரது புலமைக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் தமிழ் ஆளுமைக்கும் கொடுக்கப்பட்டது. அதே சமயம் சில விஷயங்களில் அவர் அதிர்ஷ்டம் இல்லாதவர் என்றே தோன்றுகிறது. ஒன்று, அவர் தமிழை எழுதினால் அவரை வெளியே நிறைய பேர் கொண்டு செல்ல முடியவில்லை. இன்றும் பாரதியை தமிழ்நாட்டை தவிர இந்தியாவில் கொஞ்சம் தெரிந்திருக்கலாம், வெளிநாட்டில் எங்கும் பெரும்பாலும் தெரிந்திருக்காது. இரண்டாவது, அவர் சிறு வயதிலே இறந்து விட்டது. 39 வயதிலே மரணமடைந்ததனால் அவரது பாடல்கள் வெளியே செல்லவில்லை. அவர் பாடலை அவரை மொழிபெயர்த்து வெளிநாட்டுக்கு கொண்டு சென்றிருந்தாலும், இல்லை வேறு யாராவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சென்றிருந்தாலும் அவர் நோபல் பரிசு கூட கிடைத்திருக்கலாம். ஆனால் இந்த கேள்வி, அவருக்கு தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைத்ததா கிடைக்கவில்லையா? கிடைத்தால் நன்று, கிடைக்கவில்லையா ஏன் கிடைக்கவில்லை என்பதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இறந்த பிறகு பாரதி கொண்டாடப்பட்ட அளவு கூட இருக்கும்போது அவர் கொண்டாடப்படவில்லை. அது மிகப்பெரிய ஒரு வருத்தம். 10 கோடி கரங்களை உடையவள் பாரத அன்னைன்னு வங்காளதேச மக்களை மட்டும் குறிப்பிட்டு பாடிய திரு தாகூர் அவர்கள் தேசிய அளவில் தெரிந்த அளவு கூட 30 கோடி முகமுடையாள் அப்படின்னு ஒட்டுமொத்த இந்திய மக்களையும் சேர்த்து பாடல்ல கோர்த்து பாடிய பாரதி இன்னும் அறியப்படவில்லையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறது ஐயா. ஒருவேளை கீதாஞ்சலி நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தான் நோபல் பரிசு பெறுகிறார் திரு தாகூர். அவரை போல் நம் பாரதியும் அவருடைய படைப்புகளை பிற மொழியில் மொழிபெயர்த்திருந்தார். அவருக்கு அது சுலபம் தான். ஏன்னா பகவத்கீதை, சீன மொழி கவிதைகள் இதையெல்லாம் மொழிபெயர்த்த அவருக்கு இது சுலபம்தான். அப்படி பாரதி செய்திருந்தால், இன்னும் சில காலம் பாரதி வாழ்ந்திருந்தால், தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களுக்கும் பிற நாடுகளுக்கும் அவர் சென்றிருந்தால் நிச்சயமாக தேசிய அளவில் உலக அளவிலேயே அவர் போற்றப்பட்டிருப்பார். மிக அருமை. இந்த ஆதங்கம் எல்லோருக்கும் உண்டு என்பதை மிக அழகாக உணர்த்தியுள்ளீர்கள். நன்றி. ஐயா, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? கேளுங்களேன். கூகுள் பொய் சொல்லுமா? சமயங்களில் சொல்லணும்னு நினைக்கிறேன், தெரியல. பாரதியார் தேசிய கவியான்னு கேட்டேன். ஆமா அப்படின்னு சொன்னுச்சு. எங்க அம்மா கிட்ட போய் கேட்டேன். இல்ல அரசு அங்கீகாரம் அது இதுன்னு சொன்னாங்க. ஒன்றும் புரியலை. ஆனால் தேசிய கவினா ஒரு பட்டம்னு மட்டும் புரிஞ்சுது. பாரதிக்கு அது கிடைக்கவில்லை. அதுக்கு நான் வருத்தமே படலை. நான் மட்டும் இல்லை, நேர்பட பேசும் என் பாரதியும் நிச்சயமாக வருத்தப்பட்டிருக்க மாட்டார். பாரதி என்ற பட்டமும் மகாகவி என்ற பட்டமும் என் உயிரிலும் மேலான தமிழ் கவி என்ற பட்டமும் என் பாரதிக்கு இருக்கு. இதுவே எனக்கு போதும். இதுவே எனக்கு பெருமை. இதுவே தமிழ்நாட்டிற்கும் பெருமை. நன்றி. மிக அருமை.
தேசிய அளவில் அங்கீகாரம் கிடைக்காவிட்டால் என்ன, மக்களின் அங்கீகாரம் கிடைத்தது, அதைவிட பெரிய பரிசோ அல்லது பட்டமோ என்ன வேண்டும் என்று மிக அருமையாக சொல்லியிருக்கிறீர்கள். அம்மாவின் கருத்துக்கு மாற்றுக்கருத்தாக இருந்தாலும் நன்றாக சொல்லியிருக்கிறீர்கள். மிக அருமை. தேசிய கவின்னு அவர் அங்கீகரிக்கப்பட்டாராங்கிறத தாண்டி தேசிய கவின்ற ஒரு பட்டம் அவருக்கு கொடுத்துருக்கலாமேன்றது என்னோட தாழ்மையான கருத்து. 1949 வந்து அவருடைய படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன. இதில் ரொம்ப பெருமைப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய நாட்டில் முதலாக அவரோட பாடல்கள் படைப்புகள் தான் நாட்டுடைமையாக ஆக்கப்பட்டதுன்றது தான் பெருமைக்குரிய ஒரு விஷயம். என் மனதில் ஒரு வருத்தம் உள்ளது. சுதந்திரம் பெறாத காலத்துக்கு முன்னரே வந்து மக்களுக்காக குரல் கொடுத்து புரட்சியான ஆள் தான் நம்ம பாரதி. நமக்கு அச்சமே பாவம், நமக்கு நீதி வழங்குவோம், சமத்துவம் நிலவ வேண்டும், பெண்கள் உயர வேண்டும்னு பல கொள்கைகளை 100 ஆண்டுகளுக்கு முன்னரே சமுதாயத்தில் விதைச்சவர் நம்ம பாரதி. அதையும் தாண்டி பட்டம், அங்கீகாரம், பதக்கம்னு அவர் வாழ்நாளில் அவருக்கு எதுவுமே கிடைக்கல. ஏன்னா அரசு அவரோட கவிதைகளை பார்த்து அது அரசுக்கு அச்சமுறுத்தின, மக்களை புரட்சிக்கு தூண்டின, சுதந்திரத்தையே எழுப்பின. அதற்கு பயந்தே அரசு அவருக்கு பட்டம் தரலை. ஆனால் மக்கள் என்றைக்கோ அவரை மனசார தேசிய கவிஞா மனசில் பதிச்சிட்டாங்க. பட்டம் கிடைக்கலேன்ற வருத்தம் தாண்டி ஒரு நாட்டையே தட்டி எழுப்பியவர் பாரதி மட்டுமே என்பதே மிகச்சிறந்த உண்மை. மிக அருமை. அச்சமில்லை அச்சமில்லை என்று பாடிய பாரதியின் கண்டு அச்சப்பட்டு தான் கொடுக்கவில்லை என்று சொன்னீர்கள். இன்று சுதந்திரம் அடைந்து விட்டோம், இனியாவது கொடுக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு வேண்டுதல் இருக்கிறது. அது நிறைவேறும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. பார்க்கலாம். அடுத்துப்பா. தேசிய கவிஞர் என்றால் நிறைய கவிதைகள் படைத்தவர், நாட்டிற்காக எழுதும் ஒருவர். அவரது பாடல்கள் எல்லோருக்கும் துணிவு தர வேண்டும், நம்பிக்கை தர வேண்டும், நல்ல வழியில் நடத்த வேண்டும். ஒரு தேசிய கவிஞரின் கவிதைகள் சமத்துவம், சுதந்திரம், பெண்களின் மரியாதை, கல்வியின் முக்கியத்துவம் இவற்றை பற்றி எல்லாம் சொல்ல வேண்டும். மேலும் அந்த பாடல்கள் ஒரு நாட்டை முன்னேற்றும் சக்தி இருக்க வேண்டும். மக்களுக்கு எழுந்து நில், முயற்சி செய், வெற்றி பெறு என்று சொல்ல வேண்டும். தேசிய கவிஞர் என்பது ஒரு சான்றிதழ் இல்லை, அது மக்களின் மனதில் கிடைக்கும் ஒரு மரியாதை. அந்த தேசிய கவிஞர் தான் மகாகவி சி. சுப்பிரமணிய பாரதியார். அவர் தனது பாடல்கள் மூலம் நாட்டை எழுப்பினார், மக்களுக்கு விழிப்புணர்வு தந்தார். இந்திய மக்கள் அவரை மனதால் தேசிய கவிஞராகவே கருதுகிறார்கள். இந்த பட்டத்தை யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாது. நன்றி. மிக அருமை. தேசிய கவி என்றால் என்ன என்று அழகான ஒரு வரையறை கொடுத்து அதற்கு எந்த விதத்தில் பாரதி பொருந்துகிறார் என்று மிக அருமையாக கூறினீர்கள். மிக நன்றி. நீங்கள் காலத்தின் மாற்றத்திற்காக போராடிய பாரதி அவர் வாழ்ந்த காலத்தில் பல போராட்டங்களை சந்தித்தவர். அவர் வாழ்ந்த காலம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு யுக புரட்சி நடந்து கொண்டிருந்தது. ஒரு தொழில் புரட்சி மலர்ந்து கொண்டிருந்தது. அந்த 18, 19 அந்த காலகட்டத்தில் அவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே, அவர் எழுதிய கவிதைகள் எல்லாமே மக்களை ஒருங்கிணைத்தது. தேசிய கவி அப்படின்னு அவருக்கு அரசு அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் மக்களால், அவரது பாடல்களால் அங்கீகாரம், மக்களின் மனதிற்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டது. அவருக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அவர் மனமெனும் பெண்ணே அப்படிங்கிற ஒரு கவிதையில், வாலினி கேளாய், நின்னை மேம்படுத்தியவே முயற்சிகள் புரிவேன் அப்படின்னு சொன்னார். மனமே உன் விழிப்படாமல் என் விழிப்பட்ட சிவமெனும் பொருளே தினமும் போற்றின்னு பாடிய மகாகவி பாரதியார் புகழுக்கு ஆசைப்பட்டிருப்பாரா அப்படின்னா அது இல்லை என்றே கூற வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேசிய கவி அப்படின்னு மனதிற்கே கட்டளையிட்டவர் மகாகவி பாரதியார். அவருக்கு தேசிய கவி அப்படிங்கிற பட்டம் கிடைக்கவில்லை என்பது எனக்கு வருத்தம். ஆனால் அவர் வருத்தப்பட்டிருக்க மாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒரு புதிய பார்வையை கொடுத்திருக்கிறீர்கள். பாரதி புகழுக்கோ பணத்துக்கோ ஆசைப்படாதவர் என்பது உண்மைதான். ஆனால் அவர் புகழ் மேலும் பரவ வேண்டியது நமது ஆசை. அது நிறைவேறும் என்று நம்புகிறோம். மிக அருமையாக பதில் சொன்னீர்கள். நன்றி. அடுத்த கேள்வி செல்லலாமா? ஔவையார் பாடிய ஆத்திச்சூடி பற்றி தெரிந்திருக்கும். உங்களில் நிறைய பேருக்கு பாரதியார் பாடிய புதிய ஆத்திச்சூடி பற்றி கூட தெரிந்திருக்கலாம். இப்பொழுது நான் உங்கள் மூலம் வைக்கும் கேள்வி என்னவென்றால், பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சூடியில் உங்களுக்கு பிடித்த 4 அல்லது 5 வரிகளை கூறி ஏன் அது பிடித்திருக்கிறது என்பதை விளக்குங்களேன். நன்றி. நேர்பட பேசுவதற்கு சிறந்த உதாரணம் பாரதி தான். ஒரு நாடகத்துக்கு போயிருக்காரு பாரதி.
அங்கே கதாநாயகன் விஷம் குடிச்சிட்டு பாடல் பாடணும், பாடுகிறான், பாடல் சகிக்கலை. எல்லாரும் முணுமுணுக்கும் போது பாரதி எழுந்து நின்று சொன்னாராம், விஷம் குடிச்சிட்டே இல்லையா, சாக வேண்டியது தானே, பாட்டையும் கேவலப்படுத்துகின்றாய், விஷத்தையும் கேவலப்படுத்துகின்றாய். ஆனால் நேர்பட பேசுவது அவ்வளவு எளிது கிடையாது. சூது, வாது, பகைமை, வஞ்சகம் இதெல்லாம் இல்லாத ஒரு உள்ளம் படைத்தவரால் தான் பேச முடியும். நேர்பட நேர்மையாக பேசணும், வெடிப்புற பேசணுமா, பிறர் அஞ்சும்படி கணீர்னு பேசணும், சொல்வது தெளிந்து சொல். அதையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசணும். இதுதான் எப்படி பேசணும்னு பாரதியார் வகுத்த இலக்கணம். பாரதி சொன்னபடி கற்றுக்கொண்டேன் முறைப்படி, பேசத்தான் வேண்டும் இப்படி, பேசாவிட்டால் தமிழை வளர்ப்பது எப்படி. அருமை. படிப்படியாக வளர்த்து கொண்டு அழகான ஒரு பதிலை சொன்னீர்கள். நீங்கள் விஷம் என்றவுடன் அது சம்பந்தமாக இன்னொரு நிகழ்வு நினைவு வருகிறது. இது அப்பாவுக்கு சின்ன வயதில் நடந்தது, அவர் இன்னும் சொன்னதை சொல்லுகிறேன். இதே போல் ஒரு நாடகத்தை அப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். கதாநாயகன் பாட வருகிறார். பாட்டு என்றால் என்னவே என்று தெரியாத ஒரு கதாநாயகன், ராகமும் தெரியாது, சுருதியில் சேர்ந்து பாட தெரியாத ஒரு கதாநாயகன் மோசமான பாடலில் வரிசையாக பாடிக்கொண்டே இருக்கிறான். எல்லாருக்கும் பொறுமை போய்விட்டது. நல்ல வேளை இடைவெளிக்கு சற்று முன்பு விஷம் குடித்து இறந்து விட்டதாக காட்சி. அப்பா நிம்மதி தொலைந்தான் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் இடைவேளை வந்தது. திரும்பி மறுபடியும் ஆவியாக வந்து பாட ஆரம்பித்தானாம். அந்த பாவி ஆவியாகவும் வந்து விடவில்லை. மிக அருமை. பாவி ஆவியாக வந்து விடவில்லை என்பதுதான் நடந்தது. மிக்க நன்றி. ஈகை திறன். பணம் இருப்பவருக்கு கொடுக்க குணமில்லை, குணம் இருப்பவருக்கு கொடுக்க பணமில்லை. பாரதியார் வீட்டில் பயங்கர வறுமை. யாருக்கிட்டையாவது வாங்கி வைப்பார் செல்லம்மாள். அதையும் எடுத்து குருவிகளுக்கு இறைத்துவிட்டு, செல்லம்மா எனக்கு சாப்பாடு போட நீ இருக்கிறாய், குருவிகளுக்கு யார் இருக்கிறார்? அருமை. மனித உயிர்களை தவிர மிச்ச எந்த உயிரினமும் பிச்சை எடுப்பதில்லை என்றார் பாரதி. எப்படி இருந்திருக்கும் செல்லம்மாளுக்கு? இல்லை என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாத மனம் வேண்டும். இப்போ என்கிட்ட பணம் இல்லை, ஆனால் என்கிட்ட கல்வி இருக்கு, நான் அதை மற்றவங்க கிட்ட தரலாம். இதாங்க நான் பாரதி கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஈகை திறன். மிக அருமை. பாரதி பணத்தை மதித்தவர் கிடையாது. அதே போல் இன்னொன்று சொல்ல வேண்டும். இவர் பாடிய பாட்டில் இருக்கிற வரியிலிருந்து சொல்லுகிறேன். பாரதி காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடினார். பொதுவாக குருவி என்றால் குரல் இனிமை என்று பாடுவார்கள், கிளி என்றால் அழகு, உடல் அழகு என்று சொல்லுவார்கள். காக்கை முன்வைத்து காக்கை சிறையில் நந்தலாலா, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடிய ஒரே கவிஞர் எனக்கு தெரிஞ்சு பாரதி தான் என்று நினைக்கிறேன். மிக அருமையான பதில், நன்றி. அடுத்தது நீங்கள். பாரதியின் புதிய ஆத்திச்சுடியில் தையலை உயர்வு செய் என்பதை மிக முக்கியமானதாக கருதுகிறேன். தையல் என்றால் பெண், பெண்ணே உயர்வு செய், பெண்ணிய வரிகள் தான் இவை. ஆனால் ஏதோ பாரதி காலத்தில் அடிமைப்பட்டிருந்த பெண்களுக்காக எழுதப்பட்ட வரிகள் மட்டும் இல்லை. அது இன்றளவும் அந்த இடம் பல பெண்களுக்கு கிடைக்காமல் இருப்பதாலேயே இந்த வரிகளை கை கொள்ள வேண்டிய நிலையில் தான் நாம் இருக்கிறோம். பெண்களை போற்றுவது என்றால் அவளுக்கு பணிஞ்சு போகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. பல துறைகளில் முட்டி மோதி அவள் முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பெண் என்ற காரணத்தினாலேயே அவளை பிடித்து இழுக்காமல் இருந்தாலே பெண்ணை போற்றுவதற்கு சமமாகும். பெண் என்பவள் ஒரு பிரபஞ்சத்தின் இயக்க சக்தி. அந்த சக்தி கலைகளிலும் கல்வியிலும் சிந்தனையிலும் எண்ணத்திலும் உயரத் தொடங்கினாலே அவளை ஒட்டிய அந்த வீடும் சமூகமும் நாடும், ஏன் இந்த உலகையே உயர்த்தும் சக்தி கொண்டவள் தான் பெண். பெண் உரிமை என்பது கொடுக்கப்படுற ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு உணர்வு. வாய்ப்புகளும் அங்கீகாரங்களும் ஒரு பெண் என்ற அடிப்படையிலேயே மறுப்பதோ கொடுப்பதோ இல்லாமல் அவளோட திறமையும் செயல்பாட்டையும் பார்த்து அவளை உயர்த்தினாலே பெண்ணை போற்றுவதற்கு சமமாகும். ஆகவேதான் தையலை உயர்வு செய் என்பதை நாம் கட்டளையாகவே கொள்ள வேண்டும். இந்த ஆத்திச்சுடி ஆணுக்கானதல்ல, மானுடத்திற்கானது. மிக அருமை. பெண்ணென்றும் பெரும் சக்தியை தூண்டிவிடாமல் இருந்தால் கூட பரவாயில்லை, மங்கவிடாமல் பாதுகாக்க வேண்டிய கடமை மானுடத்தின் அத்தனை பேருக்கும் உண்டு என்று மிக அருமையாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. அடுத்து இன்று நான் ஆத்திச்சுடி ஊன்மிகு விரும்பு பற்றி பேசப் போகிறேன். ஊன்மிகு விரும்புனா என்ன? உணவை நேசிக்கணும், ஆனால் சிப்ஸ் இல்லை. பாருங்க, அம்மா சப்பாத்தி வைட்டு தந்தா வேண்டாம் அம்மா பீட்சா வேண்டும், அம்மா கீரை தந்தா ஐயோ எனக்கு சாக்லேட் வேணும். ஆனால் நம்ம உடம்பை சொல்லும் பீட்சா சுவைதான், ஆனால் வலிமை எங்க? நல்ல உணவு எது? காய்கறி, பழம், பருப்பு, பால், நாட்டு உணவு இதெல்லாம் நம்ம சாப்பிட்டால் நம்ம உடம்பு சொல்லும் சூப்பர்ரா நீ ஹீரோவாயிட்ட. ஆனால் அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிட்டா என்ன ஆகும் தெரியுமா? நம்ம உடம்பு சொல்லும் தம்பி ஓட முடியல, தூங்கலாமா? அதனால்தான் பாரதியார் சொல்கிறார், உணவை நேசி, உணவை வீணாக்காதே, உணவை வலிமையாக்கு.
உணவை ரசித்து சாப்பிடணும். ஏனென்றால் அதான் பலம் தரும், சக்தியை தரும். இப்போது நம்ம எல்லாரும் ஒரு முடிவெடுக்கலாம். பீட்சா ஓரளவு, ஆரோக்கியமாக உணவு ரொம்ப லவ். நம்ம உணவு நல்லா இருந்தால் நம்ம வாழ்வும் சூப்பராக இருக்கும். நன்றி. மிக்க அருமை. ஜங்க் ஃபுட் என்பது இல்லாத ஒரு காலத்தில் பாரதி எழுதிய வரிகளை இன்றைய ஜங்க் ஃபுட் இணைத்து அருமையாக சொன்னீர்கள். எனக்கு ஒரு கேள்வி, அது என்ன பிட்சா கொஞ்சம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியது தானே? பிட்சா ரொம்ப பிடிக்குமா? ஆமாம். உண்மையை சொன்னதுக்கு மிக நன்றி. உண்மையை உறக்க சொன்னதுக்கு மிக மிக நன்றி. சரித்திரம் தேர்ச்சிகோள், நீதி நூல் பயில் அப்படின்னு சொன்ன பாரதியார் வானநூல் பயிற்சிக்கொள்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாரு தெரியுங்களா? உம்பர் வானத்து கோலையும் மீனையும் ஓர்ந்தளந்த பாஸ்கரன் மாற்றியும் அப்படின்னு விஞ்ஞானிகளை போற்றி பாடிய பாரதி அவர்கள் தொலைநோக்கு பார்வையுடனும் பார்த்தார். தொலைநோக்கு பார்வையில் அவர் கவிதை, வசன கவிதையில் வந்து சொல்கிறாரு, பல நூறு கோடி விண்மீன்களை கண்டேன், பல நூறு கோடி விண்வெளியை கண்டேன்னு சொல்கிறாரு. அது இப்போ நம்ம வந்து ஹபிள் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் கடந்த மாதம் கூட துல்லியமாக புகைப்படங்கள்லாம் வெளிவந்திருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெரிய ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அந்த வசன கவிதையை எழுதியிருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லை, எதுக்கு வானநூல் பயிற்சி கொள்ள வேண்டும்? மூட நம்பிக்கையை விட்டொழிய வேண்டும். என்ன மூட நம்பிக்கை? மூட நம்பிக்கையை வந்து அறிவியல் தரமாக நம்ம பார்க்க வேண்டுமே தவிர மூட நம்பிக்கையை அப்படியே நம்பி நம்ம எதையும் கடைபிடித்து விடக்கூடாது என்று சொல்கிறார். 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி 75 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தூமகேது அப்படிங்கிற ஒரு வால் நட்சத்திரம் வந்து வரும். அந்த வால் நட்சத்திரம் வந்து நாட்டுக்கு வந்து கெடுதல் அப்படின்னு சொல்லி ஒரு மூட நம்பிக்கை இருக்குது. அந்த நாட்டுடைய தலைவனுக்கு வந்து கெடுதல் நேரும் அப்படின்னு. ஆனால் அவர் ஒரு வசன கவிதையில் ஒன்று சொல்கிறாரு, சாதாரண வருஷத்து தூமகேதுவால் எந்த ஒரு கெடுதலும் வராது, நம் பார்க்கும் பார்வையிலே உள்ளது. தூமகேதுவோட வாலில் வந்து வாயு இருக்கிறாரு, அதனால் வாயுவை வந்து நம்ம மாசுபடாமல், அதாவது காற்று மாசுபடாமல் நம்ம வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அங்கே வந்து முன்னிறுத்தி வைக்கிறார். அதனால் வானநூல் பயிற்சிக்கோள் அப்படின்னு சொல்கிறார். நம்ம தெளிவாக அதை நோக்க வேண்டும் பாரதியாரோட அந்த வரிகளை. பாரதி இந்திய விடுதலை மற்றும் பாடவில்லை, அறிவியலை பற்றி பாடியிருக்கிறார். நீங்கள் சொன்னீர்களே, அதே போல் பாஸ்கரை பற்றி பாடியிருக்கிறார். அவர் அந்த காலத்து அறிவியலாளர். பாரதியின் சமகாலத்து விஞ்ஞானியான ஜெகதீஷ் சந்திர போஸை பற்றி பாடியிருக்கிறார். பல துறைகளில் எல்லாவற்றையும் அவதானித்து பாடிய பாரதி என்று அழகாக எடுத்து சொன்னீர்கள். மிக்க நன்றி. அடுத்த கேள்வி செல்லலாமா? பாரதி ஒரு கவிஞர் மட்டுமல்ல, ஒரு முன்னோக்கிய சிந்தனையாளர். சுதந்திரம் அடைவதற்கு முன்பே ஆடுவோமே பல்லு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று பாடியவர். பெண் விடுதலை பற்றி பாடினார். புதுமை பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று பாடினார். ஓகே, சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடினார். மத நல்லிணக்கத்தை பற்றி பாடினார். இப்படி அனைத்து துறைகளிலும் அவர் கண்ட கனவுகள் நிறைய உண்டு. அந்த கனவுகள் இன்று நிறைவேறி இருக்கின்றன. எந்த கனவுகள் நிறைவேறி இருக்கின்றன, எந்த கனவுகள் இன்னும் நிறைவேறவில்லை, நாம் கொண்டு செல்ல வேண்டிய கனவுகள் என்ன என்பதை பற்றி உங்கள் பதில் என்ன? பாரதியின் தமிழ் கனவு, தேமதுர தமிழோசை தெருவல் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு கனவு கண்டார். இன்னைக்கு உலகம் பூரா தமிழ் பரவி இருக்கு. உலக செம்மொழிகளில் தமிழ் மொழியும் இன்னைக்கு ஒன்று. அடுத்து தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் அப்படின்னு கனவு கண்டார். ஐநா சபை வரைக்கும் இன்னைக்கு தமிழ் வந்து முழக்கம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று முழக்கமிட்டுட்டோம். இரவாது புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லா துறைகளிலும் இன்னைக்கு தமிழ் நூல்கள் வந்து விட்டன. அந்த கனவும் பழிச்சிடுச்சு. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும், பிற மொழியிலிருந்து நம்ம மொழிபெயர்க்கணும்னு கனவு கண்டார். இன்னைக்கு அதில் ஒரு படி மேலே போய் தமிழ் நூல்கள் எல்லாம் பிற மொழியில் மொழிபெயர்க்கும் அளவுக்கு நம்ம வளர்ந்து விட்டோம். அந்த கனவும் பழித்து விட்டது. பிற நாட்டார் அதை வணங்கும்படி செய்தல் வேண்டும். நாங்கள் இன்னைக்கு வெளிநாடுகள்லேருந்து தமிழோட அருமை புரிந்து வந்து படிக்கிறாங்க. வேறு வேறு பாஷை கற்கிறாய், வீட்டு வார்த்தை கற்கிலாய், போன்னு வருத்தம் கொள்கிறார். தமிழ்நாட்டில் பிறந்து தமிழை படிக்கக்கூடிய ஆர்வம் இன்னைக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. தமிழை வளர்க்க வேண்டாம், காக்கவாவது வேண்டும் அல்லவா? இந்த நிலை மாற வேண்டும். இதுதான் என்னுடைய தமிழ் கனவு. மிக அருமை. தமிழின் பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் தமிழ் கல்வி கற்பது மிக மிக குறைந்து விட்டது. தமிழ் ஒரு பாடமாக மட்டுமாக இருக்கிறது, கற்கும் மொழியாக இல்லை என்பதை அழகாக எடுத்து சொன்னீர்கள். மிக்க நன்றி. காணி நில கனவு, இது பாரதியாரோட சொந்த கனவு.
இது காணி நிலம் வேண்டும் என்று ஆரம்பிக்கிறார். தூண்களோடு ஒரு வெள்ளை மாளிகை, பக்கத்துல சின்ன கிணறு, கிணறுல நிலா ஒளி, தென்றல் தவழணுமாம், கோயில் கோணுமாம், சுற்றி 10-12 தென்னை மரங்கள் இருக்கணும், காவலுக்கு பராசக்தியே வேண்டுமாம். இதை கேட்க கேட்க நமக்கும் இப்படி ஒரு கனவு வீடு வேணும்னு தோணும். ஆனா வருத்தம் என்னன்னா இந்த கனவு பலிக்கலை. சாகும்போது கூட வாடகை வீட்டிலே வாழ்ந்து இறந்து விட்டார் நம்ம பாரதி. அவருக்காக வாழ்ந்திருந்தால் ஒருவேளை கனவு பலித்திருக்கும். நாட்டிற்காக வாழ்ந்ததால் காணி நில கனவு பலிக்காமலே போயிடுச்சு. பாரதிக்கு மட்டும் இல்லை, இன்று நாம் வாழும் நிலையில் நமக்கும் காணி நிலம் கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. அப்பார்ட்மெண்ட்டுகள் உட்கார்ந்து கொண்டு குண்டு செட்டிகள் குதிரை ஓட்டுவது என்பார்கள், அதுபோல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால் பாரதியின் கனவு அனைவருக்கும் நிறைவேறும் என்று நினைக்கின்றேன். பார்க்கலாம். மிக நன்றி. பாரதியின் மிகப்பெரிய கனவு சமத்துவமான சமூகம். சாதி மதங்கள் பாரோம்னு சாதிகள் ஒழிந்த சமூகம். ஆனால் அந்த கனவு இன்னைய வரைக்கும் கனவாவே தான் இருக்கு. 1000 உண்டிங்கு சாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. அதாவது அந்நியர் உள்ள புகுந்ததுக்கே சாதியை தான் காரணமாக சொல்கிறாரு. எதில் இல்லை சாதி? அரசியல் முதல் கல்வி, தொழிற்சாலைன்னு அத்தனையிலுமே பிரிக்க முடியாத ஒன்றா தான் இருக்குது. ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை சாதியில், இழிவு கொண்ட மனிதர் என்பது இந்தியாவில் இல்லையே அப்படிங்கிற பாரதியோட கனவு எப்படி நனவாகும்? அது மட்டுமா? எந்த நிறமாக இருந்தாலும் அவையாவும் ஒரு நிறம் அன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ? வண்ணங்கள் வேற்றுமை பற்றாலும் அந்த மனிதர்கள் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செய்கைகள் யாவும் இங்கே யாவருக்கும் ஒன்றென காணீர்னு சொன்னதோட மட்டும் இல்லாமல் அப்பவே குழந்தைங்க மனசுல வந்து சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம்னு ஒரு பெரிய விதையை விதைச்சிட்டு போயிருக்காரு. அந்த விதையை இனிமேலாவது நம்ம வேரூன்றி வளர்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிறது நம்மளோட முக்கிய பொறுப்பாக நான் கருதுகிறேன். மிக அருமை. சாதி என்ற நோய் நம்மை பீடித்து கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிடிக்கும் என்று தான் தோன்றுகிறது. அதை பற்றி ஒரு எதிர்குரல் எழுப்பி அதற்கான எதிர்ப்பு விதையை மக்கள் மனதில் விதைக்க வேண்டும் சொன்ன உங்கள் கருத்துக்கு மிக்க நன்றி. மகாகவி பாரதியாருக்கு ஒரு பெரிய ஆசை இருந்தது. நாட்டில் உள்ள எல்லா குழந்தைகளும் சிரிப்புடன் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று விரும்பினார். பாரதியார் வாழ்ந்த காலத்தில் பல குழந்தைகள் பள்ளிக்கு போக முடியல. குழந்தைத்தனம் இல்லாமல் வேலை செய்தார்கள். சிலர் ஏழை என்பதால் துன்பப்பட்டார்கள். அதனால் பாரதியார் சொன்னார், குழந்தைகள் துன்பப்படக்கூடாது, மகிழ்ச்சியாக மலர வேண்டும். இப்போ நம்ம வாழ்க்கையை பாருங்க. காலையில் எழுந்தவுடன் அம்மா மதிய உணவு என்ன, பள்ளியில் லஞ்சு எப்போ, வீட்டுக்கு வந்தவுடன் கார்ட்டூன், விளையாட்டு, சாப்பாடு. ஆஹா, குழந்தைகள் வாழ்க்கை ப்ரீமியம் பிளான் மாதிரி. முன்னாடி குழந்தைகள் வேலை செய்தார்கள். இப்போ நாம் வேலைனா ஹோம்ஒர்க் மட்டும். அதுவும் 2 முறைனா ஏன் மிஸ் தண்டிக்கிறாங்கன்னு கேள்வி. முன்னாடி குழந்தைகளுக்கு விளையாட்டு இல்லை. இப்போ நம்மளுக்கு கிரிக்கெட்டு, கூடைப்பந்து, கால்பந்து எல்லாம் நாம் விளையாடும் மைதானத்திலே கிடைக்கிறது. இன்னும் என்ன பாரதியார் விரும்பினார்? பாரதியார் குழந்தைகள் பயப்படாமல் தன்னம்பிக்கையுடன் வாழ வேண்டும் என்று விரும்பினார். அதனால்தான் நாம் சொல்லணும், என்னால் முடியும், நான் முயற்சி செய்வேன், நான் வெற்றி பெறுவேன். இப்படி அன்பாகவும் தைரியமாகவும் வாழ்ந்து நாளை நாட்டுக்காக நல்லதை செய்தால் அப்பொழுதுதான் பாரதியார் இந்த மிகப்பெரிய ஆசை முழுமையாகும். நன்றி. உனக்கு ரொம்ப வீட்டு பாடம் கொடுத்து படுத்துறாங்களா எல்லாரும்? அது நல்லா பிரதிபலிக்கிறது. இன்னொரு கேள்வி உன்னிடம், நீ கால்பந்தெல்லாம் விளையாடுவது ஐபேட் அந்த மாதிரியா இல்லை மைதானத்திலா? சில நேரத்தில் ஐபேடில், ஆனால் அதிகமாக நேரத்தில் மைதானத்தில் தான். சரி, உங்கள் அம்மாவே உன்னை ஆச்சரியமாக பார்க்கிறார்கள், என்னவென்று தெரியவில்லை. மிக்க நன்றி. நன்றி அப்பா. நீங்கள் சொல்லுங்கள். பாரதியார் கண்ட கனவுல வந்து அறிவியல் கனவு வந்து மிகவும் முக்கியமானது. அந்த அறிவியல் கனவு வந்து படிப்படியாக நம்ம அது நினைவாக்கி கொண்டிருக்கிறோம் என்று தான் கூற வேண்டும். ஒரு நாட்டில் இராணுவ பலம் உயர்ந்திருக்குது அப்படின்னா பிற நாடுகள் வந்து பிரமித்து போவதில்லை. ஒரு நாட்டில் வந்து செல்வ பெருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா பிற நாடுகள் பிரமித்து போவதில்லை. ஆனால் ஒரு நாட்டில் ஒரு விண்கலம் நம்ம விடுறோம் அப்படின்னா
பிற நாடுகள் வந்து எவ்வளவு அதிசயமாக பிரமிக்கிறது, அண்ணாந்தும் பார்க்கிறது. போட்டி பொறாமையுடன் நான் விண்கலம் அனுப்புவேன்னு சைனா, ரஷ்யா, அமெரிக்கான்னு விண்கலம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்தியாவும் சந்திராயன் 3 என்ற விண்கலம் தரையில் இறங்கியது. இந்த செய்தி பாரதியார் மட்டும் இப்போ இருந்தார்னா எட்டயபுரத்தில் மறுபடியும் உயிர் தெளிந்திருப்பாருன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பாரதியாரோட அறிவியல் கனவு தவிர்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, காகிதம் செய்வோம் ஆயுதம் செய்வோம் சொல்கிறார். அவர் கனவு கண்டிருக்கிறார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த கனவை நம்ம எப்படி பார்க்கிறோம்? காகிதம் செய்வோம், பல காகிதங்களை நாம் செஞ்சு மரங்களை எல்லாம் அழிச்சிட்டோம். ஆனால் பாரதியாரோட கனவு என்ன? இயற்கை கனவு. அந்த இயற்கையே அழிந்து போய்விட்டது. அதுபோல் ஆயுதம் செய்வோம் சொல்கிறாங்க. ஆயுதம் செய்வோம்னு சொன்னார் இல்லையா? ஆனால் எந்த ஆயுதம்லாம் நம்ம செய்கிறோம்? இப்போ போர் எல்லாமே வருது இல்லையா? அப்போ ஆயுதங்கள் பல ஆயுதம் செய்கிறோம். அப்போது பாரதியாரோட கனவு வந்து நம்ம தெளிவாக புரிந்து அதை சரியாக பயன்படுத்தி நம்ம வைக்கணும். அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். வேற ஒன்று. மிக்க நன்றி. பாரதியார் ஆயுதம் செய்வோம் என்று கனவு கண்டார். அந்த கனவு பாதி தான் நிறைவேறிக்கிறது. காரணம், ஆயுதங்களை நாம் செய்வது மட்டுமில்லை, பிற நாடுகளிலிருந்து விலைக்கு வாங்குகிறோம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற வேண்டும், மாறும் என்ற நம்பிக்கை உண்டு. அதே போல் இயற்கையை பற்றி பாடினார் என்று மிக அருமையாக சொன்னீர்கள். மிக்க நன்றி. உங்கள் குழுவின் இந்த குழு அத்தனை கேள்விகளும் மிக அருமையாக பதில் சொன்னார்கள். மிக்க 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 நன்றி.